ஹே குட்டீஸ், இன்னொரு சூப்பர் கதையோடு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பழங்கால கோயில்ல நடந்த ஒரு குறுங்கு கதை. ரொம்ப ரொம்ப தூரத்துல ஒரு அழகான பழங்கால கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலை சுத்தி நல்லா பச்சை பசேலன்னு மாதுளை மரங்களும் உயரமான மரங்களும் இருந்துச்சு. சிட்டுக்குருவிகள் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்துச்சு. கோயிலை புதுப்பிக்கணும்னு ஊர் மக்கள் முடிவு பண்ணாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த பெரிய மரங்களை வெட்ட வேண்டியதா போச்சு. ஒரு நாள் ஒரு தச்சர் ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பிச்சார். மரத்தை பாதியா வெட்டிட்டு அது சேர்ந்துடாம இருக்க ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். நாளைக்கு மீதி வேலையை பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அந்த பக்கத்துல இருந்த மாதுளை தோப்புல நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அதுங்க எப்பவும் மரத்துல இருந்து மரத்துக்கு தாவி விளையாடிட்டு இருக்கும். அதுல ஒரு குரங்கு ரொம்பவே குறும்புக்கார குரங்கு. எதையாவது எட்டி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படும். அந்த குரங்கு அந்த பாதியா வெட்டின மரத்தையும் அதுல மாட்டியிருந்த ஆப்பையும் பார்த்துச்சு. இது என்னன்னு பார்க்கலாமேன்னு மரத்து மேலே ஏறிச்சு. மரத்துல மாட்டியிருந்த ஆப்பை பார்த்ததும் அதை இழுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. இதை இழுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாமேன்னு யோசிச்சு உடனே ஆப்பை இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆப்பு வெளியே வந்ததும் மரம் ரெண்டா பிளந்து இருந்த பகுதி சட்டுன்னு சேர்ந்துடுச்சு. குரங்கு உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ரொம்ப வலிச்சு வெளியே வர முடியல. மத்த குரங்குகள் இதை பார்த்து பயந்து போச்சு. நமக்கு தெரியாததை எல்லாம் தொட்ட ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு பயந்து ஓடி போச்சு. அன்னைக்கு சாயங்காலம் கோயில் பக்கத்துல இருந்த தாமரை கூட்டுல ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். குழந்தைகளை எல்லாம் சூப்பிட்டு இந்த குரங்கு கதையை சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார். குழந்தைகளே, நமக்கு சம்பந்தம் இல்லா விஷயத்தில் தலையிட்டா பிரச்சனை வரும். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அந்த கோயில் குரங்கு கதை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குது. எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க.